வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தானோட எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா, இது பேர் தான் ஐடிஎல்இ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இதுக்கும் என்ன சார் அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா, ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் venkat.kaashiv. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க உங்களை மீட் பண்றதுல. ஸோ பைத்தான்ன்றது வெரி பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்க. ரிசர்ச், டேட்டா சயின்ஸுங்க, மிஷின் லேர்னிங் மாதிரி ஒரு ரிசர்ச் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணணும். இப்போ இப்படி இருக்கு, ஃபியூச்சரில் என்ன ஆக போகுதுன்றத ப்ரெடிக்ஷன் பண்ணுறதா வந்து அங்கே பைத்தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக வேலை செய்யுதுங்க. அந்த ஃபீல்டு பேர் தான் மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து அட்வான்ஸாக வந்து நம்மளுடைய சூப்பரான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இந்த பைத்தானை பற்றி நிறைய பேர் வந்து ஒரு டுட்டோரியல் போடுங்க நிறைய பேர் கேட்டிருக்கிறத நான் ஒரு வீடியோ சீரிஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் தான் வந்து வேரியபிள்ஸ். பைத்தானுடைய வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு தான் நாம பார்க்க போறோங்க. நாமளா பார்த்தீங்க அப்படின்னா வந்து பைத்தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து வேரியபிள்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாவை நம்ம மாற்றணும்னு நினச்சா எப்போ வேணால் மாற்றிக்கலாங்க. அதான் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாங்க, ஒரு யூசர் வந்து 10ன்ற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். அந்த 10ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ண ஒரு வேரியபிளை பயன்படுத்துறாங்க. ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளை பயன்படுத்துறாங்க. ஸோ முதல்ல வந்து இந்த 10ன்றது ஒரு இன்டிஜருங்க. இன்டிஜருக்கு ஒரு இடம் உருவாகும் மெமரியில. இடம் உருவாகி அதுல வந்து ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் போய் உட்காருங்க. அந்த ஏன்ற வேரியபிளோட வேல்யூ தான் வந்து 10ன்றது ஏன்ற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகுங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவாங்க. வேரியபிள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேரியபிள் அப்படின்னா வந்து மாறக்கூடியது. ஏ ஈக்குவல் டு 10ன்னு இருக்கு, அடுத்த லைன்ல ஏ ஈக்குவல் டு 20ன்னா 10க்கு பதிலாக இந்த 20 வரும். வேரியபிள், கான்ஸ்டன்ட் வேரியபிள் இருக்கு. கான்ஸ்டன்ட்னா மாறக்கூடாதது இல்லை மாற முடியாதது. வேரியபிள்ன்றது மாறக்கூடிய தன்மை இருக்கிறதா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. அதாவது 10ன்ற டேட்டா எக்ஸ்ன்ற வேரியபிளை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு அர்த்தங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டப்பா இருக்குங்க. இந்த டப்பாக்குள்ள வந்து இந்த பேனாவெல்லாம் நான் போட்டு வைக்கணும்னு ஆசைப்படுறேங்க. இந்த பேனாவை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்த தான் வந்து வேரியபிள். ஸோ 10ன்ற ஒரு டேட்டாவை ஏன்ற வேரியபிளுக்குள்ள கொண்டு போய் நான் போட்டுட்டேன். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நாம பார்க்கக்கூடியது ஒரு பைத்தான் கோட் எப்படி வேலை செய்யும்னு பார்க்கலாங்க. வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்குங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5ன்ற டேட்டா எக்ஸல் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். மெமரியில பார்த்தீங்கன்னா 5ன்னு உடனே வந்து பைத்தானே புரிஞ்சுக்கும், அது ஒரு இன்டிஜர்னு புரிஞ்சுக்கும். ஓகேவா? அடுத்து y இஸ் ஈக்குவல் டு காஷிவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மெமரியில காஷிவ்னு கொண்டு போய் ஸ்டோர் ஆயிடுங்க. எக்ஸையும் ஒய்யும் பிரிண்ட் பண்றேங்க. அழகா வந்து உங்களுக்கு பைத்தான் அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல y இஸ் ஈக்குவல் டு காஷிவ்னு சொன்ன உடனே இது ஸ்ட்ரிங்கு, y என்பது ஸ்ட்ரிங் என்றும் 5 என்பது இன்டிஜர் என்றும் பைத்தான் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். இதுதான் பைத்தானுடைய ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பைத்தானில் நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஸோ பைத்தானில் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் இதெல்லாம் இருக்குங்க. ஸோ நம்ம சேனலில் இருக்குங்க. நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ரெகுலராக உங்களுக்கு டெக்னாலஜிக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வீடியோஸாக நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாங்க. சரி, ஓகே. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும், கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது மெயில் ஐடிங்க, இது என்னோட ஃபோன் நம்பர்ஸுங்க. சென்னையில் மதுரவாயில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்கு. வாங்க, ஒரு சாக்லேட் வாங்க, சாப்பிட்டு பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்ல இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்க என்கிட்ட எப்போ வேணா பேசலாங்க. சரி, ஓகே. ஸோ பைத்தானோட எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா, இது பேர் தான் ஐடிஎல்இ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஐடிஎல்இல வந்து ஒரு நியூ அப்படின்னு கொடுத்து ஒரு நோட் பேடை ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்ணிட்டுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தாச்சுங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு காஷிவ் அப்படின்னு நான் டைப் அடிக்கிறேங்க. சூப்பருங்க, காஷிவ் டைப் அடிச்சாச்சுங்க. இப்போ அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 5ன்றது எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். இதான் எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிளுங்க, 5 கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிச்சு. காஷிவ் அப்படின்ற ஒரு வேரியபிளுங்க டேட்டா, அது ஒய்ன்ற வேரியபிள் போய் ஸ்டோர் ஆயிடுச்சுங்க. இப்போ எக்ஸையும் ஒய்யும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோங்க. ஸோ எக்ஸையும் ஒய்யும் பிரிண்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு பைத்தான் ஃபைலாக நான் சேவ் பண்ணிக்கிட்டுமா? இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோங்க. ஓகே, இதை நம்ம சேவ் பண்ண போகிறோம்.
சரிங்களா, ஓகேவா? ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நம்ம பைத்தான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் வேரியபிள்.py அப்படின்ற இடத்துல கொண்டு போய் நான் இப்போ சேவ் பண்ணிட்டேங்க. இப்போ ரன் பண்ணால் ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். உங்களுக்கான அவுட்புட்டை நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ 5 காஷிவ் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டேட்டா பிரிண்ட் ஆகுங்க. சரிங்களா, சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வேரியபிள்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கலாங்க. டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான டேட்டா டைப் இருக்குங்க. ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கண்டெய்னர் அப்படின்ற டெரைவ்டு டேட்டா டைப். இந்த ப்ரிமிட்டிவ்லேருந்து உருவாக்கப்பட்ட டெரைவ்டு டேட்டா டைப்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இதுல கண்டெய்னர்ஸ் சொல்றாங்க. பிரிமிட்டிவ் டேட்டா பைத்தான் கூடயே வருதுங்க. இன்டிஜர், பூலியன், ஸ்ட்ரிங், ஃப்ளோட் இதெல்லாம் பைத்தான் கூடயே வருது. 10 இன்டிஜர் சேர்ந்தாதான் ஒரு அரே, ஒரு டிக்ஷனரி, ஒரு லிஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்போட கூட்டங்களை தான் நாம கண்டெய்னர்ஸ் என்று கூறுகிறோம். ஸோ இந்த இன்டிஜர்லாம் லிஸ்டா மாறும், பூலியன்லாம் சேர்ந்து லிஸ்டா மாறும், ஸ்ட்ரிங்கெல்லாம் சேர்ந்து லிஸ்டா மாறலாம். இது கண்டெய்னர்ஸ். லிஸ்ட்டுங்க ஒரு கூட்டமாக இருக்கலாம், டிக்ஷனரியாக இருக்கலாம், டியூப்பிளாக இருக்கலாம் என்ற வெவ்வேறு வகைகளாக பிரியுங்க. இதுதான் பைத்தானோட பேசிக்கான டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இன்னும் டீட்டெயிலாக அந்த டேட்டா டைப்பை பார்க்கலாங்க. சரிங்க சார், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இதுக்கும் என்ன சார் அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா, சி ப்ரோக்ராமிங்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்டிஜர் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு நீ சொல்லணும். சரிங்களா, 10ன்ற டேட்டா எக்ஸ்ன்ற வேரியபிளை சேர்ந்தது, இது ஒரு இன்டிஜர் என்று குறிப்பிட வேண்டும். ஓகேவா? அண்ட் x is equal to 4.55ன்ற இன்டிஜரா இருக்கிற டேட்டாவை ஃப்ளோட் என்று மாற்றி விட்டால் இது வேலை செய்யாது. சி ப்ரோக்ராம்ல வேலை செய்யாது. ஆனா பைத்தான் ப்ரோக்ராம் அப்படி கிடையாது தம்பிகளா. பைத்தான் ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குன்னா வந்து x is equal to 10ன்னு சொன்னீங்கன்னா வேரியபிள் ஆஃப் இந்த 10ன்ற வேரியபிள் எக்ஸ்ல போய் உட்காந்துக்கும். ஓகேவா? 4.55னா இந்த 4.55 எக்ஸ்ல போய் உட்காந்துக்கும். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பைத்தான் வந்து டைனமிக்கா தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். இது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இல்லைங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜா பேசப்படுதுங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்றோம்னா வந்து ஸ்டார்ட் வித் லெட்டர். ஸோ எதுனா ஒரு லெட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ், ஒய், ஏ, பி இல்லை ஒரு அண்டர் ஸ்கோரோட ஸ்டார்ட் பண்ணாலும் ஒத்துப்பாங்க. ஒன்லி நம்பர்ஸ், லெட்டர்ஸ் ஆர் அண்டர் ஸ்கோர் பர்மிட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள இருக்கிறதுங்க. ஓகே, டோன்ட் ஸ்டார்ட் வித் நம்பர்ஸுங்க. நம்பர்ல ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னா இன்ட்டு லைக் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 10ன்னு இருக்குன்னா அந்த ஏஜுக்கு முன்னாடி வந்து 1 ஏஜ் அப்படின்னு கொடுக்காதீங்க. டோன்ட் ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ். ஓகேவா? டோன்ட் இன்க்ளூட் ஸ்பெஷல் கேரக்டர் எக்ஸப்ட் அண்டர் ஸ்கோரு, டாலர் சிம்பிள், அதுக்கடுத்து ஆம்பர்சன் சிம்பிள் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்காதீங்க. டோன்ட் யூஸ் கீவேர்ட்ஸ். முக்கியமான கீவேர்ட் இருக்கும். ஓகேவா? அந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி இல்லாம ஃபார் லூப்னு இருக்கும். ஃபார்ன்ற வார்த்தை, ஒயில்ன்ற வார்த்தை இதெல்லாம் முக்கியமான கீவேர்டுங்க. கீவேர்டை பயன்படுத்தக்கூடாது. ஸோ நீ வந்து எழுத்துக்களாலோ அண்டர் ஸ்கோராலோ ஒரு வேரியபிளை டிக்ளேர் செய்யலாம். அதற்குள் நம்பரோ லெட்டரோ அண்டர் ஸ்கோரோ பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தவுடன் நம்பரை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது அண்டர் ஸ்கோரை தவிர. இது இல்லாமல் கீவேர்ட்ஸை வச்சு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணாதீங்க. இதுதான் வந்து வேரியபிளோட நேமிங் கன்வென்ஷன். ஒரு வேரியபிளை டிக்ளேர் செய்ய வேண்டும் என்றால் இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும்னு இருக்குங்க. அடுத்து டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நியூமரிக், சீக்வன்ஸ், பூலியன், செட்டு, டிக்ஷனரி, ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி பிரியுங்க. இந்த நியூமரிக்குள்ள இன்டிஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி இதில் சப்கேட்டரி இருக்குங்க. சீக்வன்ஸ்குள்ள இந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் அப்படி இருக்குங்க. ஸோ இதான் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தானுங்க. ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க நம்மளோட அப்கமிங் வீடியோஸ்லங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ் வேணும், என்கிட்ட படிக்கணும், என்கிட்ட கைடன்ஸ் வாங்கணும், தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரிங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே உதவி என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க்கை தமிழ் விக்கிடிகன் காஷிவ் படுங்க. இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸ் ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கைடன்ஸாக கேளுங்க, நான் உதவி பண்ண தயாரிக்கேன். நன்றி, வணக்கம்.